இன்றைய தினம் இதயக்கினி திரைப்படத்தை ஆல்பர்ட் தியேட்டரில் வெளியிட்டு 198வது நாளாக நடக்கின்ற இந்த திரைப்படத்தை பார்ப்பதற்காக எனது அருமை நண்பர் ராஜு அவர்கள் அழைத்து இதயக்கனி விஜயன் அவர்களும் இங்கே வந்திருந்து என்னை அழைத்து சென்று இதயக்கனி திரைப்படத்தை பார்க்க செய்தமைக்கு எனது நன்றியை பணிவன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அதே நேரத்திலே சத்யா மூவிஸ் அவர்கள் தயாரித்த காவல்காரன், இதயக்கனி, தெய்வத்தாய் ஆகிய 3 திரைப்படங்களுடைய முக்கியமான காட்சிகளை எடுத்து தியேட்டரிலே போட்டு அதை மக்கள் ரசிக்கின்ற போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்ப காலத்திலே நடித்த அந்த படத்தை போலவே வெகு விமரிசையாக ரசிகர்கள் கைதட்டி ஆரவாரம் செய்து அங்கே பார்த்ததை நான் பார்த்து உள்ளபடியே பிரமிப்பு அடைந்து விட்டேன். அந்த அளவிற்கு இன்னும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களது ரசிகர்கள் அவரை இதயத்திலேயும் அவர்களது இல்லத்திலேயும் வைத்து பூஜித்து கொண்டிருப்பதை என்னால் உணர முடிந்தது. இன்றைக்கு நண்பர் ராஜு அவர்கள் அந்த திரைப்படத்திற்காக ஒரு பெரிய அளவிலே 3 படத்தையும் சேர்த்து விளம்பரம் செய்து தியேட்டரிலே வெளியிடக்கூடிய அளவிற்கு அங்கே செய்திருப்பது பாராட்டிற்குரியது. நம்முடைய இதயக்கனி விஜயன் அவர்கள் இங்கே 25 ஆண்டுகள் இந்த பத்திரிகையை, இதயக்கனி பத்திரிகையை நடத்தி 26வது ஆண்டிலே காலடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வை நாம் பாராட்டாமல் இருக்க முடியாது. எங்களை போன்றவர்கள் புரட்சித் தலைவரிடத்திலே அவர் கட்சி ஆரம்பிக்கின்ற நாட்களிലേക്ക് முன்னதாகவே நாங்கள் புரட்சித் தலைவருக்காக உடுமலைப்பேட்டையிலே மாணவர் தலைவராக இருந்த நான் அங்கே 15/10/72 ஒரு மாபெரும் ஊர்வலத்தை நடத்தலாம் என்று முடிவு செய்து அங்கே ஆரம்பித்த போது எல்லோரும் பயந்து கொண்டு 30 பேர் மட்டுமே அங்கே வந்திருந்தார்கள். அந்த 30 பேரோடு சேர்ந்து என்னுடைய தலைமையிலே ஊர்வலம் துவங்கி அது நிறைவுறுகின்ற நேரத்திலே 3000 பேர் அதிலே திரண்டிருந்தார்கள். அந்த அளவிற்கு அன்றைக்கே 15/10/72 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஆதரவாக குரல் எழுந்தது. அப்படி எழுந்த குரலை பார்த்து பத்திரிகையிலே பார்த்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்னை யூ ஆர் நாமினேட்டட் தி ஜெனரல் கவுன்சில் ஆஃப் அண்ணா டிஎம்கே என்று போட்டு எனக்கு அழைப்பு கொடுத்த அந்த தந்தி எனக்கு இன்னும் என்னிடத்தில் இருக்கிறது. அந்த அளவிற்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எல்லாவற்றையும் தீர ஆலோசித்து பத்திரிகையிலே பார்த்து இன்னவர செய்திகள் மூலமாக தெரிந்து தொண்டர்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்திய நிகழ்ச்சிகளை எல்லாம் நம்முடைய இதயக்கனி விஜயன் அவர்கள் 25 ஆண்டுகளாக நடத்தி வருகின்ற நிகழ்ச்சியை சாதாரணமாக சொல்ல முடியாது. நாங்களெல்லாம் எம்ஜிஆர் அவர்களால் பலனடைந்தவர்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கின்ற அந்த நாளிலே ஆரம்பித்து 17/10/72 ஆரம்பித்து நாங்கள் 21/10/72 டி நகர் அலுவலகத்திலே சென்று அண்ணன் குழந்தைவேல் அவர்களும் நானும் அண்ணன் KAK போன்றவர்களும் PT சரஸ்வதி போன்றவர்களும் எம்ஜிஆர் அவர்களை பார்த்து கிட்டத்தட்ட நீங்கள் நம்ப மாட்டீர்கள் 2 மணி நேரம் அந்த புரட்சி தலைவரோடு அப்பொழுது பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு அப்பொழுது 20 வயது தான். அந்த வயதிலே பார்க்கக்கூடிய அளவுக்கு எங்களையும் மதித்து பேசி உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி நீங்கள் எல்லாம் போய் கட்சியை வளர்த்துங்கள் என்று சொன்ன அந்த தலைவனுடைய பாங்கு பாராட்டிற்குரியது. அதனால்தான் அவர் 3 முறை முதலமைச்சராக இருந்து பல்வேறு சோதனைகளுக்கு இடையே அவற்றையெல்லாம் சாதனையாக மாற்றி காட்டிய ஒரு சரித்திர தலைவனாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கின்றார்கள். நாங்கள் அன்றைக்கு டி நகரிலே சந்தித்த போதுதான் அதிமுக கொடி உருவாக்கப்பட்டது. அந்த கொடியிலே அண்ணா அவர்கள் நேரடியாக இருக்கின்ற ஒரு புகைப்படமும், ஒரு படத்திலே இடது கையிலே காட்டக்கூடிய அண்ணாவினுடைய படமும், வலது கையிலே காட்டக்கூடிய அண்ணாவினுடைய படத்தையும் 3ஐயும் கொண்டு வந்து ஆர்ட் டைரக்டர் அங்கமுத்து அவர்கள் காட்டிய நேரத்திலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஜனநாயக ரீதியாக எங்களிடத்திலெல்லாம் அதை காட்டி அன்றைக்கு அனகாபுத்தூர் ராமலிங்கம் அவர்கள் தான் அந்த கட்சி அதிமுக கழகம் என்கின்ற ஒரு கட்சியை வைத்திருந்தார்.
அந்த பெயரிலே வைத்து இந்த கொடியிலே யாராவது தேர்வு சொல்லுங்கள் என்று புரட்சித் தலைவர் கேட்டார். இப்பொழுதெல்லாம் நீங்கள் நம்ப மாட்டீர்கள். அப்படி அவர் ஜனநாயகத்தோடு நடந்து கேட்டபோது யாருமே மூச்சு விடவில்லை. அண்ணே நீங்களே பார்த்து தேர்வு செய்யுங்கள் என்று சொன்னபோது அவர் தேர்வு செய்த படம்தான் இன்றைக்கு இருக்கின்ற அந்த அதிமுக கொடியாகும். ஆக அப்படியெல்லாம் நாங்கள் புரட்சி தலைவரோடு நெருங்கி பழகி பின்னர் புரட்சி தலைவர் ஆட்சிக்கு வந்தவுடனே 1980 நான் அக்ரோ வாரிய தலைவராக, 86 தமிழ்நாடு பாடநூல் வாரிய தலைவராக, அம்மாவுடைய காலத்திலே வணிகர் நல வாரிய துணைத் தலைவராக, அம்மா தலைவராகவும் நான் துணைத் தலைவராகவும் இருந்த அந்த காலங்களெல்லாம் எனக்கு நெஞ்சிலே நினைவூடுகிறது. அந்த அளவிற்கு நாங்கள் ஆட்சி அதிகாரத்திலே இருந்து கூட எங்களால் சாதிக்க முடியாத சாதனைகளை எல்லாம் நம்முடைய இதயக்கனி விஜயன் அவர்கள் சாதித்து 25 ஆண்டுகள் இந்த பத்திரிகையை நடத்துவது என்பது ஒரு சாதாரண விஷயமல்ல. அருமை தோழர்களே, பத்திரிகை பற்றி குறிப்பிடுகின்ற போது இட் இஸ் ஏ பிசினஸ் லைக் எ சிங்கிங் ஷிப் என்று சொல்லுவார்கள். அது மூழ்குகின்ற கப்பல் போன்ற தொழிலாகும். அந்த தொழிலை நடத்துவது சாதாரணமல்ல என்று என்னிடத்திலே அருமை அண்ணன் KK அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அத்தனை தடைகளையும் மீறி இதயக்கனியை 25 ஆண்டுகள் நடத்தி 26ஆம் ஆண்டிலே துவக்கி வைத்திருக்கின்ற இதயக்கனி விஜயன் அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன். இங்கே ஒரு திரைப்படத்தை, இதயக்கனி திரைப்படத்தையும் போட்டு காட்டி என்னை மெய்சிலிருக்க வைத்த விஜயன் அவர்களுக்கும் அருமை நண்பர் ராஜு அவர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றியை தெரிவித்து, என்னோடு வருகை தந்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய வாலிதாசன் அவர்களுக்கும், ரஃபீக் அவர்களுக்கும், குமார் அவர்களுக்கும், இன்னபிற சகாதேவன் போன்ற தோழர்களுக்கும், இன்ன நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, இதயக்கனி மென்மேலும் வளர நான் மனதார வாழ்த்தி, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய புகழ் வாழ்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்றைக்கு படத்திலே மட்டும் நடிக்கவில்லை, பாடமாக மக்களிடத்திலே வாழ்ந்திருக்கின்றார். அவருடைய கதையெல்லாம் இன்று கூட பைல்வான் ரங்கநாதன் ஒரு பேட்டியிலே சொல்லி இருக்கிறார். அந்த பேட்டியிலே எம்ஜிஆர் நடித்த படம் 80 படம் ஒரே கதை தான் அவர் சொன்னது. 80 படத்தையும் மக்கள் பார்க்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய படம் ஒரு பாடமாக இருந்த காரணத்தால் பார்த்தார்கள். வேறு எந்த நடிகர் நடித்த படம் தோல்வியடைந்தாலும் அவர்களுடைய ரசிகர்களே சொல்லுவார்கள், அன்னையா சொதப்பிட்டார் என்று சொல்லுவார்களாம். அப்படி எம்ஜிஆருடைய படத்தை எம்ஜிஆர் ரசிகர்கள் சொன்னதே கிடையாது, தாய்மார்கள் சொன்னது கிடையாது, இளைஞர்கள் சொன்னது கிடையாது. அவர் சொல்ல வந்த கருத்து நல்ல கருத்து என்பதை மட்டுமே மைய கருத்தை பார்த்து அதை மிக அற்புதமாக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று நம்முடைய பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் குறிப்பிட்டதை நானும் வழிமொழிந்து, இங்கே நம்முடைய ஆல்பர்ட் தியேட்டரினுடைய மேலாளர் திரு மாரியப்பன் அவர்கள் எங்களை எல்லாம் இங்கே அழைத்து வந்து படத்தை போட்டு காட்டுவதற்கு ஏற்பாடு செய்தமைக்கு அவருக்கும் நன்றி கூறி, என்னோடு வந்த தோழர்களுக்கும் நன்றி கூறி, இதயக்கனி விஜயன் அவர்களுக்கும் நன்றி கூறி, அவருடைய மகனுக்கும், என்னுடைய ராகவன் என்று நினைக்கிறேன் பெயர், அவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி, நம்முடைய ராஜு அவர்களுக்கும் நன்றியை கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகழ் வாழ்க வெல்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓகேங்களா?